அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 அபி அந்த மெக்கானிக் கடை வழியா தானே காலேஜுக்கு வருவா. அந்த மெக்கானிக் கடையில அந்த மெக்கானிக் இருக்கானே பார்த்துட்டு வர சொல்லுவோமா. நம்ம அவகிட்ட சொன்னா அவ தப்பா நினைப்பாளோ நம்மள. சொல்லி பாப்போம். யார் போன் அடிக்கிறா? அமர்தா. அமர்தா எதுக்கு இந்த நேரத்துல நமக்கு கால் பண்றா? சொல்லு அமர்தா. எவ்வளவு அபி நீ எங்க இருக்க? நான் இப்பதாண்டி வீட்ல இருந்தே கிளம்புறேன். ஆமா நீ காலேஜ் வந்துட்டியா? இல்லப்ல இன்னைக்கு நான் காலேஜுக்கு லீவு. எனக்கு லீவா? ஏண்டி சொல்லவே இல்ல? 2 லீவ் போட்ட. எனக்கு இப்பதான் இவ்வளவு தெரியும். எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதனால லீவு. நீ மேடத்துக்கிட்ட சொல்லிடு சரியா? சொல்லிடுறேன் தாயே. இது எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுதா நானும் லீவ் போட்டு தொலைஞ்சிருப்பேன்ல. சரி நான் கிளம்பிட்டேன். என்ன பண்றது? இன்னைக்கு அங்க போய் இந்த கருவாயின் கூட தான் நாளா கழிக்க வேண்டியதா இருக்கு. அபி நீ உங்க வீட்டை கிராஸ் பண்ணிட்டியா இல்ல உங்க வீட்டு தெருவுல தான் நிக்கிறியா? ஏன் நீ எங்க வீட்டுக்கு வர போறியாங்க? நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நீ இப்ப எங்க இருக்க? இப்பதான் எங்க தெருவே தாண்ட போறேன்டி. சரி நான் போன் வைக்கிட்டுமா, எனக்கு நேரம் ஆகுது. அபி நான் ஒண்ணு கேட்பேன், எனக்காக செய்வியா? சீக்கிரம் சொல்லிடு. எதா இருந்தாலும் எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுதுல. எப்படி சொல்றது? நம்ம இந்த மெக்கானிக்க போய் பார்க்க சொன்னா இவ தப்பா நினைப்பாளோ? சரி சொல்லுவா, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹே அமிர்தா லைன்ல இருக்கியா என்ன? அபி நீ அந்த மெக்கானிக் கடையில போய் அந்த மெக்கானிக் இருக்கானே நீ பார்த்து எனக்கு கிட்ட சொல்றியா? சிவ எதுக்கு அந்த மெக்கானிக் கடையை பார்க்க சொல்றா? அதுல 2 பேர் இருப்பாங்களே, இதுல யாரை இவ பார்க்க சொல்றா? அபி லைன்ல இருக்கிறியா என்ன? எனக்காக கொஞ்சம் பார்த்து சொல்லுவல. நீ இப்ப எதுக்கு அந்த மெக்கானிக்க தேடிட்டு இருக்க? காலேஜுக்கு வரலன்னு சொல்ற, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்ற. இப்ப எதுக்கு அப்ப அவங்கள பத்தி கேட்க? அபி என்ன திடீர்னு கோபப்படுறா? ஓ சரி அவளும் அந்த கடையில தானே வேலை பார்க்கறேன். நான் ஒருவேளை அவளை பார்க்கறேன்னு தப்பா நினைச்சிட்டா போல இருக்கு. சொல்லிக்கலாம் அவட்ட. அபி ஏன் கோவப்படுறா? அன்னைக்கு நான் பஞ்சர் ஆயிட்டு அந்த கடைக்கு கொண்டு போனல, நல்லா பஞ்சரா பார்த்து விட்டாங்க. அதனாலதான் எங்க அண்ணன் வண்டியும் ஒண்ணு பஞ்சர் ஆகி கிடக்கு. அத பாக்குறதுக்காக தான் கேட்டேன்டி. அப்படியா? ஆமா அவங்க 2 பேத்துல நீ யார கேக்குற? யாரு உங்க அண்ணன் வண்டியை பஞ்சர் பார்த்து கொடுத்தது? ஐயோ இவ வேற 2 பேத்துல யாருன்னு வேற கேக்கா. வா எப்படியும் அந்த அழகான பையனை தான் பாப்பா, இந்த ஆந்த கண்ணனை பார்க்க மாட்டா. அப்போ இந்த ஆந்த கண்ணனை இல்ல அம்மா இந்த ஆந்த கண்ணனை தானே கேட்க போறோம். தப்பா நினைக்க மாட்டா. ஹே அமிர்தா யார பார்க்கணும் 2 பேத்துல சொல்லிடி, எனக்கு நேரம் ஆகுதுல. அவங்க 2 பேத்துல பார்த்த உடனே ஒருத்தன் மொக்க பீஸ் மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் மூஞ்ச பார்த்தாலே தண்ணி குடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவன் மூஞ்சி இருக்கும். அதுக்கப்புறம் அவனை பார்த்தாலே வாந்தி வரும் அப்படி இருப்பான். இந்த 2 பேத்துல ஒருத்தன், அவனை தான் கேட்டேன், கொஞ்சம் பார்த்து சொல்றியா? இவ சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஆளா இருக்காது. ஏன்னா நம்ம ஆள் தான் ஹீரோ வச்சே. நம்ம ஆளோட ஃப்ரெண்டு ஒரு மக்க மூஞ்சி இருப்பானே, அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அமர்தா நீ சொல்ற அடையாளத்துல வச்சு பார்க்கும்போது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கடை பக்கத்துல தான் இருக்கு. நான் அங்க போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். அபி போனை கட் பண்ணிடாத, நான் லைன்ல இருக்கேன். நீ கடையில போய் அவன் இருக்கானா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லிடு சரியா? சரிடி. சரி அவனை பாக்குற சாக்குல அப்படியே நம்மளாலையும் ஒரு 8 சைட் அடிச்சுட்டு போயிடலாம். இந்த சத்தி செல்வமோட எங்க போய் தொலைஞ்சா? நம்ம இதோ பக்கத்துல இருக்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள அவன் எங்க போனா? ஏன்னா கடையை வேற மூடி வச்சுட்டு போயிருக்கான். என்னமோ இது தங்க கடை மாதிரியும் அதுல இருந்து ஒரு 100 பவுன் நகை யாராவது எடுத்துட்டு போயிடுற மாதிரியும் இவன் கடையை மூடி போட்டு போயிருக்கான்.
இந்த கடையில வெறும் ஒரு லாடு ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். இதுக்கு இவ கடையை மூடி வச்சுட்டு போயிருக்கான். பேசாம பக்கத்து கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட அவரு பாத்துப்பாரு. இவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு நிக்கி. நம்மால் நிக்கிறானே, அவன் நிக்கிற ஸ்டைல பாரா, அழகு. அவனை பார்த்து அப்படியே அள்ளி. ஏ அபி, நான் இந்த மெக்கானிக் கடையில அவன் இருக்கானு பார்க்க சொன்னா நீ அங்க யார வர்ணிக்கிட்டு இருக்கா? சாரி, என் ஆளை பார்த்தனா அதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் வழி ராய் வா. சை கன்றாவி, எவ்வளோ பக்கத்துல அவன் இருக்கானான்னு பாருல. இவளுக்கு எப்படி தெரியும் காதல் அருமை? ஏண்டி அமிர்தா, ஆள் மட்டும் தான் இருக்கான், அவன் இல்ல. என்னது, அவன் இல்லையா? எவ்வளவு இவங்கிட்ட போய் அவனை எங்கன்னு கேள்வில. ஏண்டி அவனை காணோம்னா நீ சாக்காவுற? ஐயோ உனக்கு தெரியாது பிள்ள, நீ போய் கேளாம் ப்ளீஸ் பிள்ள. நில்லு, அழுகாத, நான் போய் கேக்குறேன். ஆமா, உனக்கு இப்ப இங்க என்ன வேலை? இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்னை பார்க்கலாம்னு நான் வந்தாலே நீ கோவமா பேசுறா. என்கிட்ட 2 வார்த்தை அன்பா பேச மாட்டியா? ஏய் போடா, நானே செம்ம காண்டுல இருக்கேன், இல்ல நீ வேற. நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. இந்த திட்டு திட்டுறா. அவன் என்ன நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறோன்னு நம்மகிட்ட சொல்லி தெளிவா. இத பார்த்தா காதல் மாதிரி தெரியலையே. ஐயோ, அமிர்தா வர லைன்ல இருக்கிறதால இவன் திட்டுறத கேட்டா அவன் நம்மள கல்வியில ஊத்துவா. ஆமா, நீ இப்ப எங்க போறதுக்கு வந்த? ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அப்படி நான் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். இது காலேஜுக்கு போறியா? இந்த ட்ரெஸ்லயா? ஏண்டி கண்ணு 2 உனக்கு பெருசா தானே இருக்கு, அதே மாதிரி உன் மூளை ஒண்ணு பெருசா இல்லையா? ஏண்டி நீ காலேஜ் போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பல, அப்போ கூட நீ யோசிக்கல இந்த ட்ரெஸ்ஸை நம்ம காலேஜுக்கு போட்டு போறோன்னு? உனக்கு கொஞ்சம் கூட திங்கிங் சென்ஸே இல்லையா? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? முதல்ல பொம்பளை பிள்ளைங்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை காலேஜுக்கு போட்டு போவாங்க? நீங்க இதான் ஃபேஷன் சொல்லிட்டு இப்படி கிழிஞ்சு போட்ட ட்ரெஸ்ஸை போட வேண்டியது. அப்புறம் பசங்க இங்க பாக்குறாங்க அங்க பாக்குறாங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. நீங்க அடக்கொடக்கமா காலேஜுக்கு தாவணி சுடிதார்னு போட்டு போனா யாரா அப்ப உங்களை தப்பா பார்க்க போறா? எல்லாரும் உங்களை மரியாதையோட தான் பார்ப்பாங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துப்பீங்க போல. காதலிக்கிறாளே, பட்டிக்காட்டு பொண்ணு 8 முளை சேலையை சுத்தினவரா சரிபடுவா. இந்த அபி சுத்தமா செட்டே ஆக மாட்டா. அல்வின், நீ எதுக்கு கோவப்படுறான்னு எனக்கு புரியுது. அல்வின், உனக்கு தாவணி பவர் சட்டை தானே ரொம்ப பிடிக்குது. நாளையில இருந்து நான் தாவணியே உடுக்கிறேன் உனக்காக. ஏய், ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்கோ. நான் உன் நல்லதுக்கு சொன்னா நீ ஏதோ வேற ரூட்டுக்கு போயிட்டு இருக்க. உனக்கு காலேஜுக்கு போடி. சரி அல்வின், நான் கிளம்புறேன். ஐயோ அம்மா, இவ ரியாக்ஷனே சரியில்லை. இவகிட்ட இருந்து யாராவது என்ன காப்பாத்துங்களேன். எங்க கிளம்பிட்டா? அவனை எங்கன்னு கேளு. ஓ சாரி, மறந்துட்டேன். இந்தோ கேக்குறேன். அல்வின், நீ ஏன் கடை திறக்காம வெளியே நிக்கிறா? உன் கூட இன்னொருத்தர் இருப்பான்ல, அவனை எங்க? அவன் செத்துட்டா, அதனாலதான் இன்னைக்கு கடை லீவு. என்னது, அவன் செத்துட்டானா? உண்மையாவா? ஆமா, அவன் உண்மையிலே செத்துட்டான். உன் மேல வேணா நான் சத்தியம் பண்ணவா? இல்ல வேணாம், நான் நம்புறேன். அமிர்தா, அவன் செத்து போயிட்டானாடி. ஐயோ, அவன் செத்தே போயிட்டானா? ஐயோ, இந்த அரணை அடிச்ச அடியில அவன் செத்தே போயிட்டானா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? பாவம்ல அந்த மெக்கானிக்கு.
இது நம்ம அன்னைக்கு பார்த்த மகங்கா பொண்ணு தானே? என்ன இந்த பொண்ணு நம்ம கூப்பிட்டா நம்மள பார்க்க மாட்டுது? ஓய் 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 மாங்கா பொண்ணு! ஐயோ, மாங்கா பொண்ணு சொன்னா எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்களே. அன்னைக்கு பேர் ஏதோ சொன்னா, ஏதோ அதுவும் நம்ம கண்டுபிடிக்கல. மூஞ்சியும் பாரு, வந்ததுல இருந்தே பல்ல காமிச்சிட்டு இருக்கான். யாருக்கா தெரியல, சிக்னல்ல வந்து நின்னதுல இருந்து நம்மள பார்த்தே பல்ல காமிச்சிட்டு இருக்கான். நீ அந்த பக்கம் திரும்பி பார்க்காத, சரியா? காக்கா யாரு நீ ஒரு தடவை பாத்துக்கலாட்டா? பார்க்காதன்னு சொல்றேன்ல. நம்ம கூப்பிட்டதுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு கூட நம்மள திரும்பி பார்த்துச்சு. ஆனா இந்த பொண்ணு நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டுது. அவங்களுக்குள்ளேயே ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு தடவை கூப்பிட்டு தான் பார்ப்போமே. ஓய் மாங்கா பொண்ணு! அக்கா, அந்த ஆள் கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல? அந்த பொறுக்கி நம்மளதான் கூப்பிடுறான். ஆனா நீ திரும்பி பாத்துறாத, நான் அவனை பாத்துக்கிறியே. ஏங்க உங்களை தாங்க, கேக்குதா இல்லையா? ஐயோ, சிக்னல் டைம் வேற முடிய போதே. ஒரு நேரமாவது நம்மள திரும்பி பாத்துருவான்னு நினைச்சேன், பார்க்க மாட்டாளே. என்ன வேணும் உங்களுக்கு? தனியா நிக்கிற பொண்ணுங்க கிட்ட ஈவ்டீசிங் பண்றீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ அக்கா அக்கா விடுக்கா, அந்த ஆள் நீ திட்டுறத பார்த்து பயந்துட போறாரு. இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்குலாம் இப்படி திட்டினாதான் அடங்குவானுங்க. பல்ல பாரா, இன்னும் பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்கான். நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு இந்த முன்னாடி உட்காந்துருக்க சபை முக்கிய கோவப்படுது? ஏங்க நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலங்க, இவங்கள தான் கூப்பிட்டேன். நீங்க முன்னாடி திரும்புங்க. அந்தே வச்சுக்கிடுங்க, செவுல அவளாயிரும். இந்த பொண்ணை பாக்குறீங்களாமே, ஆளு மூஞ்சியும் பாருங்க. ஏண்டி ராதா, அவன் ஒண்ணுதான் பார்க்கணும்னு சொல்றான், உனக்கு தெரிஞ்சவனோ? ஐயோ அக்கா, அவனை திரும்பியும் பார்க்காதன்னு சொல்றா, பார்க்காம என்னதான் கூப்பிடுறான்னு சொல்றா. எனக்கு எப்படிக்கா தெரியும்? நான் வேணா ஒரு தடவை திரும்பி பார்க்கட்டுமா? உன்னை பார்க்க கழுத்தை திருப்பினான்னு வச்சுக்கோ, கழுத்தை திருவிடுவேன். திரும்ப கூடாது நீ. அக்கா, ஒருவேளை நான் உன்னோட அழகா இருக்கணும், அதான் அவன் என்ன பார்க்க கூப்பிடுறானோ? தாரா, நான் இருக்கிற கோவத்துல தோசை கரண்டி பிஞ்சிரும், அமைதியா இருந்துக்கோ. ஹாலே மூஞ்சி பெறா, நல்ல குரங்கு மூஞ்சி மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு கோவப்படுறா, என்னமோ அவளை பார்த்த மாதிரி. மிஸ்டர், என்ன எங்களையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரோட்ட பாருங்க. ஆமா, இவ பெரிய அழகி, இவ சப்ப மூக்கி, இவளை பார்த்துட்டு ஆளும். ஆமா, இவருக்கு மட்டும் அப்படியே அஜித் மாதிரி அழகா மூக்கு இருக்கு, அங்கேயும் சப்பி போய் தானே கிடக்கு. இவரு என்ன சொல்ல வந்துட்டாரு? அக்கா விடுக்கா, அவர் யாருன்னே தெரியாது, அவர்கிட்ட ஏன் இப்படி சண்டைக்கு போறா? இல்லடி, நானும் சரி கோவப்படக்கூடாதுன்னு இருந்தா அவன் பேசுற பேச்ச பத்தியா? சரி விடுக்கா. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம அன்னைக்கு இந்த பொண்ணு பார்க்கும்போது வேற ஃப்ரெண்டு கூட தான் இந்த பொண்ணு வந்தா. சரி, எத்தனை ஃப்ரெண்டு இருக்கும், அதுல ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப பச்சாரி மாதிரி பேசிட்டு இருக்கு. இந்த மாங்கா பொண்ணு கிட்ட பேசும்போது இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லிடணும், சாப்ப முக்கி. அக்கா என்ன ஏன் அவரை பார்த்தே மறைச்சிக்கிட்டு இருக்கா? சிக்னல் முடிஞ்சிட்டு பாரு, எல்லாரும் ஹார்ன போடுறாங்கக்கா, வண்டி எடுக்கா. எடுக்கிறேன், மூஞ்ச பாரு, குரங்கு மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு. ஐயோ, திரும்பி பாத்துறேன், ஒரு தடவையாவது திரும்பி பாரு மாங்க பொண்ணு, திரும்பி பாரு. இதாதா, பின்னாடி திரும்பி பார்க்கல? பார்க்கல. அக்கா திரும்பி பார்க்காதன்னு சொன்னா எனக்கு அது யாருன்னு பார்க்க தோணுதே. சரி, அக்காவுக்கு தெரியாம நைஸா திரும்பி பார்ப்போம், அது யாருன்னு. கடைசி வர அந்த பொண்ணை நம்மளை பார்க்கவே இல்லையே, எல்லாம் அந்த சப்ப மூக்கியால வந்துச்சு. இப்போ ஃபாலோ பண்ணி போலாம் தான், ஆனா அம்மா வர சீக்கிரம் வர சொன்னாங்க, டைம் ஆயிடும். சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். கடவுளே, இன்னைக்கு நான் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அவளை எப்படியாவது என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடும் கடவுளே. என் வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு.
எல்லா இடத்துலயும் போய் பார்த்தாச்சு. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணை காணும். ஒருவேளை அந்த பொண்ணு இன்னைக்கு கோயிலுக்கு வரலையா? விஜய் சொன்னானே எனக்காக பிறந்த பொண்ணு அவளா இருந்தா அவளை நீ கண்டிப்பா பாப்பேன்னு. அப்போ அந்த பொண்ணு எனக்காக பிறந்த பொண்ணு கிடையாதா? விராட், உன் மனச உடனே தளர விடாத. அந்த பொண்ணு உனக்காக பிறந்த பொண்ணுதான். அதனால நீ அவளை தேடு. விழுந்துட்டேன் எங்க அவளை கவலை கவலை மறந்துட்டேன். அவளை 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 இப்ப பகல 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 இரவ தொலைச்சிட்டேன். வெண்ணையில செஞ்ச செல்ல சென்னையில பார்த்தேன். அன்னையில இருந்து நான் என்னென்ன ஆனேன் ஆனேனே ஆனேனே ஏதேதோ ஆனேனே போனேனே. ஐயோ பிரியா, நீங்களா? நான் யாரையும் நினைச்சிட்டேனே. நீங்க எப்படிங்க என்ன யாரு நினைச்சீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க இப்பதான் என்ன கிராஸ் பண்ணி போனாங்க. நான் அவங்கள பார்க்க தான் உள்ள வந்தேன். நீங்க என்னன்னா பின்ஷேப்ல பார்க்க அவங்கள மாதிரியே இருந்தீங்க. அதான் நான் யாருன்னு வந்து பார்த்தா அது நீங்க. அப்படியா? என்ன பிரியா, ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அழுதுட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல பிரியா, உங்க ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு எது ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க பிரியா. பிரச்சனைக்குள்ளேயே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தனியா என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் நல்லா தான் இருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் இல்லை. பிரியா, உங்களை பார்த்தாலே டல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? நம்ம மேல யாருமே அக்கறை வச்சு சாப்பிட்டியான்னு கேட்டதே இல்லை. ஆனா இவரு சாப்பிட்டியான்னு எவ்வளவு அக்கறையோட கேட்காரு. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. என்ன பிரியா, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பார்த்து எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சார், சாப்பிட்டேன். என்ன பிரியா, நீங்க இங்க நிக்கிறீங்க? நீங்க ஆபீஸ் போலையா? சார், நான் இன்னைக்கு லீவு போட்டிருக்கேன். ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார், நீங்க ஆபீஸ்க்கு போகலையா? பிரியா, இன்னைக்கு எனக்கு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோம். அதனால நான் ஈவினிங் மேல தான் ஆபீஸ்க்கு வருவேன். சார், உங்களுக்கா பொண்ணு பார்க்க? ஆமா பிரியா, எனக்கு தான். ஆமா, நீங்க ஏன் ஷாக் ஆகுறீங்க? இல்ல சார், திடீர்னு மேரேஜ்னு சொன்னீங்களா? ஆபீஸ்ல எதுவும் டிஸ்கஸ் பண்ணலல்ல, அதான். என்ன பிரியா, நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. இது என்ன மீட்டிங்கா டிஸ்கஸ் பண்றதுக்கு? வீட்டுல சடனா பொண்ணு பார்க்க அரேஞ்ச் பண்ணாங்க, அதனால போறோம். சாரி சார், நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீங்க பொண்ணு பார்த்துட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். பிரியா, நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் போகலன்னு சொல்றீங்க. இஃப் யூ டோன்ட் மை, எங்க கூட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். வரீங்களா பிரியா? ஐயோ, உங்க கூடயா? உங்களுக்கு பொண்ணு பார்க்கியா? சார், நான் வரல சார். நான் நல்ல சாரியோட கெட்டல. நான் வந்தா சரிப்படாது சார், நான் வரல. என்ன பிரியா, நீங்க இப்படி சொல்றீங்க? இந்த சாரி நல்லா இல்லைன்னு யார் சொன்னா? நீங்களாவே ஒன்று நினைச்சுப்பீங்களா? இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, தேவதை மாதிரி. பெண்ணே பெண்ணல்ல அட்சய பாத்தி என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தே ஆளோடு சேர்ந்துடலந்தே ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூடாதலா காதலா ஏ அலையாடும் கடல் சேரும் மணலுக்கும் காதலா காதலா. பிரியா, இந்த உலகத்துலதான் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சார், நான் இந்த சாரி வீட்டுக்கு நடப்புக்கு கட்டுற சாரி தான் சார். வீட்டுக்கு போடுற சாரியோ இல்ல நாட்டுக்கு போடுற சாரியோ, பட் யூ லுக் பியூட்டிஃபுல். இந்த பாருங்க பிரியா, இப்போ நம்ம என்ன சாரி உடுத்திருக்கோம், என்ன ட்ரெஸ் உடுத்திருக்கோம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நல்ல குணமும் நல்ல மனசும் இருக்கணும். அப்போ அவங்க 200 ரூபாய் சாரி உடுத்தாலும் அவங்க பார்க்க அழகா தான் இருப்பாங்க. அதே அவங்க 10,000 ரூபாய் சாரி உடுத்துட்டு அவங்க மனசு குணமும் நல்லா இல்லாட்டி அவங்க எவ்வளவுதான் அழகா ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பாக்குறவங்களுக்கு அவங்க நல்லாவே தெரிய மாட்டாங்க. அதனால உங்களை நீங்களே குறைச்சி எடை போடாதீங்க பிரியா. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வரீங்களா? என்ன சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது.
நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான் சார். ஆனால் நான் உங்கள் கூட வர்றது நல்லா இருக்காது சார். ஏன் பிரியா, ஏன் இப்படி சொல்றீங்க? சார், நான் உங்கள் கூட வர்றதுக்கு தகுதியே இல்லை சார். நான் தொட்டது எதுவுமே விளங்காதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் உங்கள் கூட வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏதோ வந்துட்டுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் சார். அதனால் நான் வரல சார். அப்புறம் நான் அங்கே வந்தால் இந்த பொண்ணு யாருன்னு எல்லாரும் கேட்பாங்க. நீங்கள் தர்ம சங்கடத்தில் நிற்க வேண்டியது வரும் சார். அதுவும் உங்களுக்கு நான் தர விரும்பலை சார். அதனால் சாரி சார். நீங்கள் போயிட்டு வாங்க சார் நல்லபடியா. ஓ, அப்படி சொல்றீங்களா பிரியா? சரி, ஓகே பிரியா, நோ ப்ராப்ளம். நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் கிளம்புறேன். பாய். கடவுளே, நான் கேட்க போகிறது தப்பு தான், அது எனக்கே தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கிடுங்க. சார் பார்க்க போகிற பொண்ணு சாருக்கு பிடிக்கக்கூடாது. சார் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடணும். இது செல்ஃபிஷாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் என் மேலே காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அன்பு கொஞ்ச நாள் எனக்கு வேணும்னு தோணுது கடவுளே. அதனால் அவருக்கு இந்த பொண்ணு செட் ஆகக்கூடாது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும். அதுவரை இவர் அன்பு எனக்கு வேணும் கடவுளே. மன்னிச்சுக்கிடுங்க கடவுளே. சாரி. ஏன் கடவுளே, நீங்க எனக்கு அந்த பொண்ணு காமிக்கல? நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? நீங்க எப்படியாவது அந்த பொண்ணு என் கண்ணுல காட்டிடுவீங்கன்னு. ஆனா அந்த பொண்ணு கடைசி வரை இன்னைக்கு நான் பார்க்க முடியாமலே போயிட்டு